ஹலோ கைஸ், அகைன் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் அப்படிங்கிறது 2025 ஜூன் 5ல இருந்தே பிளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கிறாங்க. இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட 1 இயர்க்கு பக்கமாக பிளே ஸ்டோரில் அவைலபிளாக இருந்துமே நம்ம வீடியோ அப்படிங்கிறது மேக் பண்ணாததுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, இந்த அப்ளிகேஷன் வந்து அந்த அளவுக்கு பாப்புலர் அப்படிங்கிறது கிடையாது. பட் இப்போ சமீபத்தில் ரீசெண்ட் டைமில் நம்ம எந்த ஒரு யூடியூப் வீடியோ அப்படிங்கிறது பார்த்தாலும் சரி, அந்த வீடியோக்கு கீழே இவங்க அட்வர்டைஸ்மெண்ட்டாக இவங்களுடைய அப்ளிகேஷனை ஷோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு ரீசனால இப்போ சமீபத்தில் நிறைய பேர் இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்கு. ஸோ அந்த ஒரு காரணத்தினால இன்னைக்கு இந்த அப்ளிகேஷன் எப்படிப்பட்ட லோன் அப்படிங்கறத கொடுத்துட்டு இருக்காங்க, இவங்க யாரு என்ன ஏது இதை பத்தின கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் அப்படிங்கறத பார்க்க போறோம். அதர்வைஸ் நீங்க ஆன்லைன்ல இருக்கக்கூடிய நல்ல லோன் அப்ளிகேஷன் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல நோ மோர் அப்படிங்கிற டைட்டிலுக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்க்ல இப்போதைக்கு ஆன்லைன்ல இருக்கக்கூடிய ஒரு சில நல்ல அப்ளிகேஷன் பத்தின லிஸ்ட் அப்படிங்கறத கொடுத்துருக்கேன். ஸோ தேவைப்படுறவங்க ஜஸ்ட் அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த டீடைல்ஸ் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கங்க. அதர்வைஸ் நீங்க ரொம்ப இம்பார்ட்டண்டா நோட் பண்ண வேண்டியது, நம்ம ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. ஸோ நம்ம பார்க்கக்கூடிய இந்த கம்ப்ளீட்டான விஷயங்கள் அப்படிங்கிறதும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் அண்ட் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ் மட்டும்தான். இதை ரொம்ப இம்பார்ட்டண்டா நோட் பண்ணிக்கங்க. ஓகே கைஸ், அந்த விதத்தில் இந்த லோன் 112 இன்ஸ்டன்ட் பர்சனல் லோன் அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் யாரு ரன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, டேவ் முனி லீசிங் அண்ட் ஃபினான்ஸ் லிமிடெட் அப்படிங்கிறவங்க தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை வந்து கொஞ்சம் நீங்கள் இம்பார்ட்டண்டாக கவனிச்சுக்கோங்க. இதை தவிர்த்து இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் 1 இயர்க்கு மேலே ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கிறாங்கன்னு. அந்த ஒரு ரீசனால இதுவரையிலும் 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட்ஸ் அப்படிங்கிறதுமே பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் அதில் ரிவ்யூஸ் கொடுத்தது ஜஸ்ட் ஒரு 6000 பேர் தான் ரிவ்யூ அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதனுடைய ஸ்டார் ரேட்டிங் அப்படிங்கிறது 4.1 இருக்கு. இப்போ இவங்களுடைய பிளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷன் டீடைல்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதாவது இந்த டேவ் முனி லீசிங் அண்ட் ஃபினான்ஸ் லிமிடெட் அப்படிங்கிறவங்க ஒரு ஆர்பி ரிஜிஸ்டர்டு NBFC தான். ஸோ அவங்களுக்கும் கீழே இருக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் தான் இந்த அப்ளிகேஷன். ஸோ அதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் ஒரு டைரக்ட் ஆர்பி ரிஜிஸ்டர்டு NBFC உடைய அப்ளிகேஷன் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. இதை தவிர்த்து கீழே வந்தோம் அப்படின்னா இந்த அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய ஒரு சில ஹைலைட்டான விஷயங்கள் எல்லாமே சொல்லியிருக்காங்க. பட் அதை ஸ்கிப் பண்ணிட்டு கீழே லோன் டீடைல்ஸ் அப்படின்னு பார்க்க ஸ்டார்டிங் 5000 இருந்து அதிகபட்சமாக 1 lakh வரைக்கும் லோன் அப்படிங்கிறது அப்ரூவல் தரதான் போட்டிருக்காங்க. ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கான டென்யூரை பொறுத்தவரைக்கும் மினிமம் 61 டேஸ்ல இருந்து அதிகபட்சமாக 365 டேஸ் வரைக்கும் தரதாகவும் போட்டிருக்காங்க. இதுவே ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட் அப்படின்னு பார்க்கவும் அதிகபட்சமாகவே 35% தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. இந்த லோனில் ப்ராசஸிங் ஃபீஸா 2% ஆஃப் லோன் அமௌண்ட் பிளஸ் 18% GST இருக்கும் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. பட் இது எல்லாமே இவங்களுடைய பிளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய டீடைல்ஸ் தான். பட் இதே மாதிரியே ரியல் டைம் லோன்ல நடந்துப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய அப்ளிகேஷன் அந்த மாதிரி நடந்துக்கிறது இல்ல. சோ அது என்ன ஏதுங்கிறதையும் அடுத்தடுத்து பார்க்கலாம். இப்போ இந்த அப்ளிகேஷன்ல அப்ளை பண்றதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படின்னு பார்க்க 21 வயசு கம்ப்ளீட்டான இந்தியன் சிட்டிசனா இருக்கணும், வேலிடான ஆதார் கார்டு அண்ட் பேன் கார்டு இருக்கணும். ஸோ இதை தான் இவங்களுடைய எலிஜிபிலிட்டியா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படியே பாட்டம்ல வந்தோம் அப்படின்னா இவங்களை கான்டாக்ட் பண்றதுக்கு தேவையான மொபைல் நம்பர், மெயில் ஐடி, தென் அஃபிஷியல் வெப்சைட் லிங்க்குமே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இப்போ இவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ஷார்ட் டேர்ம் லோன் தென் பர்சனல் லோன் சொல்லிட்டு 2 ஆப்ஷன்ல லோன் அப்படிங்கிறது தரதா போட்டிருக்காங்க. தென் இவங்க வழங்கக்கூடிய லோன்ல இருக்கக்கூடிய ஒரு சில ஹைலைட்டான விஷயங்கள், தென் இந்த அப்ளிகேஷன்ல இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறதையுமே இவங்களுடைய ரிஸ்க் ஃபேக்டர்ல போட்டிருக்காங்க. அதாவது இந்த அப்ளிகேஷன்ல அப்ளை பண்ணும்போது இதை தவிர்த்து இந்தியன் சிட்டிசனுக்கு மட்டும்தான் லோன் தருவாங்க அப்படிங்கிறதும் ஒரு டிராபேக்காக இருக்கு. இதை தவிர்த்து ப்ராப்பரான இன்கம் இருக்கணும் அப்படிங்கிறதும் இதில் ஒரு டிராபேக்காக இருக்கு அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ அதை பொறுத்தவரைக்கும் மந்த்லி இன்கம் வந்து 30,000க்கு மேலே இருக்கணும். இதெல்லாம் வந்து ரிஸ்கியா போட்டிருக்காங்க, அதாவது இவங்களை ஜெனியூனா காட்டிக்கிறதுக்காக. இதை தவிர்த்து எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படின்னு போட்டு பாருங்க. இந்த இடத்துல 25 வயசு கம்ப்ளீட்டான இந்தியன் சிட்டிசனா இருக்கணும், சேலரிடு பர்சனா இருக்கணும், பேங்க் அக்கௌண்ட் ஹோல்டரா இருக்கணும் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. தென் ரெக்யூர்டு டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கவும் பேன் கார்டு இருக்கணும், ஆதார் கார்டு இருக்கணும், லாஸ்ட் 3 மாசத்துக்கான பேங்க் ஸ்டேட்மெண்ட் இருக்கணும், லாஸ்ட் 3 மாசத்துக்கான சேலரி ஸ்லிப் இருக்கணும். ஸோ இவங்களுடைய வெப்சைட்ல இருக்கிற டீடைல்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஜெனியூனா ப்ரொஃபஷனலா இருக்கக்கூடிய ஒரு லோன் அப்ளிகேஷன் மாதிரி தெரியுது. பட் இதுவே இவங்களுடைய பிளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷனில் பார்க்கும்பொழுது இது கொஞ்சம் ஆவரேஜான ஒரு அப்ளிகேஷன் மாதிரி தெரியுது. பட் இதை பற்றி நம்ம கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இவங்களுடைய பிளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய 1 ஸ்டார் ரேட்டிங் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா தெரியும். ஓகே கேஸ், அந்த விதத்தில் இவங்களுடைய 1 ஸ்டார் ரேட்டிங் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இந்த ஒரு அப்ளிகேஷனில் இன்ட்ரெஸ்ட் ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ரிவ்யூவாகவே போட்டிருக்காங்க. அதாவது இந்த மாதம் கொடுத்த ரிவ்யூ அப்படிங்கிறது இருக்கு. அந்த விதத்தில் 18,500 ரூபாய் அப்படிங்கிறது இதில் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அந்த லோனை மட்டும் ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் 41 நாள் தான் டைம் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. பட் நம்ம ரீபேமெண்ட் பண்ணும்பொழுது 7,585 ரூபாய் சேர்த்து ஒட்டுமொத்தமாக 26,085 ரூபாய் ரீபேமெண்ட் பண்ணணும். ஸோ ஓவரால் ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து ஒரு சிலருக்கு அப்ளை பண்ணும்போது இஷ்யூஸ் அப்படிங்கிறது
அப்படிங்கிறது இருக்குது, அப்ரூவல் தர மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. அதுக்கும் கீழே வந்தீங்கன்னா அதிகப்படியான ப்ராசஸிங் ஃபீஸ் இருக்குது, இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஹிடன் ஃபீஸ் அப்படிங்கிறதும் ஒரு சிலது கலெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. இதை பற்றி இந்த இடத்துல ஒரு ரிவ்யூ பார்த்தீங்கன்னா ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு 22 days தான் டைம் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. 5000 ரூபாய் லோனுக்கு 1100 ரூபாய் அப்படிங்கிறது இன்ட்ரெஸ்ட்டாக சேர்த்து கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. பட் இது கூட ஓகே தான். பட் ஒரு சிலதெல்லாம் ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் இன்னுமே ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்தது. ஓகே கைஸ், இதை பற்றி இருக்கக்கூடிய ஒரு சில ட்ராபேக்ஸ் அப்படின்னு பார்க்க நான் நிறைய ரிவ்யூஸ் அப்படிங்கிறத ரீட் பண்ணி பார்த்ததுல இவங்க வந்து லோன் அமௌண்ட்டை கட்டுறதுக்கு ஒரு பர்டிகுலர் டைம் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. பட் அந்த டைம் முடியறதுக்கு முன்னாடி இவங்க கால் பண்ணி லோன் அமௌண்ட்டை ப்ரீ க்ளோஸ் பண்ண சொல்லி கேட்குறாங்க. அதாவது நீங்கள் நாளைக்கு லோன் பேமெண்ட் பண்ணோம் அப்படின்னா முன்னாடி நாள்ல இருந்தே அதிகப்படியான கால் அப்படிங்கிறது பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. இன்கேஸ் நீங்கள் அந்த மாதிரி காலை பிக்கப் பண்ணாமல் விட்டாலும் உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்க்கும் இவங்க கால் பண்ணுறாங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் இந்த ரீபேமெண்ட் பண்ணுற டைமை பொறுத்தவரைக்கும் ஒவ்வொருத்தருடைய ப்ரொஃபைலை பொறுத்தும் ஒவ்வொருத்தருக்கும் அப்ரூவல் ஆகக்கூடிய லோன் அமௌண்ட்டை பொறுத்தும் ஒரு 7 daysல இருந்து அதிகபட்சமாகவே 40 daysக்குள்ள தான் கொடுக்குற மாதிரியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் ஓவராலாக இவங்களுடைய கஸ்டமர் கேர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பூராக இருக்கு. அவங்க வந்து ஒரு ப்ரொஃபஷனலாகவே பேசுறது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் வந்து ஹார்ஷாக பிஹேவ் பண்ணுற மாதிரி இதுல இருந்து நமக்கு தெரியுது. அதே சமயம் ஒருவேளை இந்த அப்ளிகேஷன்ல நீங்க லோன் எடுத்துட்டு லோனை ரீபேமெண்ட் பண்ண முடியல அப்படின்னா உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்க்கு இவங்க கால் பண்றாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் அதிகப்படியான கால்ஸ் வந்து இவங்க பண்ணிட்டே இருக்காங்க. ஒரு நாளுக்கு நீங்க கால் அட்டன் பண்ணல அப்படின்னா 30 to 40 கால் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாகவே இவங்க ட்ரை பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியும் போட்டிருக்காங்க. தென் ஒரு சிலர் வந்து லோன் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரியும் போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கிட்டும் இதில் அப்ளை பண்ணிவிட்டு லோன் கிடைக்கல அப்படின்னா நீங்களாம் தப்பிச்சுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரியான அப்ளிகேஷனில் கொஞ்சம் ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க, அவேர்னஸாக இருந்துக்கோங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். இதை தவிர்த்து இந்த அப்ளிகேஷன் எப்படிப்பட்ட அப்ளிகேஷன் ஏது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக இப்போ தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த மாதிரியான ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன்லாம் வேணும் அப்படின்னா மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஃபியூச்சரில் நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது அடுத்தடுத்து கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ.